வேலைக்கு போறவங்க, கூலி வேலை பார்த்தவங்க தான் மாடு வளர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப பேருக்காக வந்து அரசியல்வாதி ஃபுல்லாமே மாடு வளர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால வந்து இந்த வேலைக்கு போற கூலி வேலை பார்க்குறவங்களுக்கு டோக்கன் கிடைக்க மாட்டேங்குது. ம். எல்லாமே அரசியல்வாதிக்கு போயிருது. பெரிய பெரிய ஆளு மாடு வளர்க்குறனால அவங்களுக்கு போயிருது. எல்லா டோக்கனுமே அவங்க எடுத்துட்டு மிச்சம் 1, 2 குடுக்குறாங்க. எல்லாமே காசு இருக்கிறவங்க மட்டும் தான் டோக்கனே வாங்க முடியுது. ம். இது போல காசுக்கு விக்கிறாங்க. இப்ப இதெல்லாம் தெரிஞ்சுட்டு கிராம கமிட்டி அமைதியா தான் இருக்காங்களா? அவங்க எதுவும் பேச கிராம முடியலைங்களா? கமிட்டினால பேச முடியல. ஏன்னா எல்லாமே அவங்க அரசாங்கத்துக்கு மூலியமா போயிருச்சு. கிராம கமிட்டி வந்து சும்மா சப்போர்ட்டுக்கு தான் வச்சிருக்காங்க. ம். கவர்மெண்ட் தான் எல்லாமே அப்படின்னு இது பண்ணிட்டாங்க. கிராமம் பார்த்து நடத்துற ஜல்லிக்கட்டு வந்து அதிக சந்தோஷம் குடுத்துச்சு. ஆ. இது கவர்மெண்ட் நடத்துறது வந்து சந்தோஷம் இல்ல. ம். கம்மியா இருக்கு. இருந்தது. கிராமத்துல இருந்து நடக்கும்போது வந்து ஜல்லிக்கட்டு வந்து வந்து டோக்கன்ல வேற இதெல்லாம் கிடையாது. மரியாதை எல்லாத்துக்கும் மரியாதை பண்ணி அனுப்புவாங்க. இப்ப ம். எந்த மரியாதையும் கிடையாது. மாட்டுக்கு மாலை கூட கட்ட விட மாட்றாங்க. ம். அந்த இதையும் எல்லாத்தையுமே அழிச்சுறாங்க. இத மாட்டோட அலங்காரம் பண்றதையும் அழிச்சுறாங்க. ம். எல்லாத்தையும் அழிச்சுட்டு தான் நீங்க மாட அவுக்கணும்னு சொல்றாங்க. அது வந்து ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. இந்த மாட்ட அழகு பார்க்கறதுக்கு தான் நாங்க மாடு வச்சிருக்கோம். அந்த அழகவே அழிச்சுறாங்க. அழிச்சுட்டு சும்மா தான் மாட அவுத்து விட சொல்றாங்க. ம். அதனால ரொம்ப வருத்தமா இருக்கு.